இது இன்னைக்கு நேத்து இல்ல பசங்க அது பண்ணிட்டு இது இப்ப நீ குடிச்சிட்டு இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா உடனே தான் பிடிப்பாங்க. விக்கிற முதலாளி விட்டுருவாங்க. புரியுதா? அதனால விற்கிற முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியுமில்ல, அதனால அது பிடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்கள தான் பிடிப்பாங்க. அப்பா தான் இது. அது போதை பண்றவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சுட்டு அமுச்சிடுறாங்க. திரும்பி வந்து அவன் இன்னும் அதிகமாக பண்றான், அதிகமாக தான் பண்றான், இன்னும் வளரதான் செய்யறான். அந்த அடியின் வலி தாங்க முடியாம மறுபடியும் 2 பொட்டலத்தை கூட போடுவான். மொத்தமா ஒழிப்போம். நீ கவலைப்பட்டுக்காத. அது இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், யாரும் பண்றதே இல்லை. அப்படியா? உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா? வந்துருச்சா? போட்டு விடு, விவசாயிக்கு போட்டு விடு, சரி பண்ணிடுவோம். மதுரை மாவட்டம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாதுஷா மலையில் 700 ஆண்டு காலமாக இருக்கு தர்கா இருந்து வருது. ஆடுகளை கொடுங்களே அவருக்கு. ஹலோ. ஆடுகளை மக்கள் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். தற்பொழுது திமுக ஆட்சியின் போது தடை விதித்தது. மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது. இஸ்லாமிய போராட்ட தடையை இந்து முன்னணிக்கு மட்டும் போராட்டம் அனுமதி கொடுத்துள்ளது. இஸ்லாமிய பாதுகாவலர் அரசு இந்த நிலையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை எப்படி கையாண்டு இருப்பீர்கள் சொல். நான் ஆட்சியில் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கவன் யாருன்னு தெரியும், பிரச்சனை பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும். 800 ஆண்டுகளாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 800 ஆண்டுகளாக இல்லாத இந்த 5 ஆண்டுல ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு தாய் பிள்ளைகளாக தானே இருந்தான். இதில் மதுரையில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவன்லாம் முதல்ல யாரு? இதுக்கான இல்ல கொடுங்க, அவருக்கு ஒரு நல்ல வழி வாங்கி கொடுங்க. இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வரவே இல்லைன்னா நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் போட்டேன், போராட்டம் போட்டேன், 4-5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன், அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் எங்க தூங்கல? நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அது கையாண்டா இது எப்படி கொண்டு வரும்? அதான் பிரச்சனையாவே வராதுன்ற கையாளுவீங்களா? சரி உட்காருங்க. நீங்க ஓட்டு போட்டு சொந்தக்காரன்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க. சிக்கந்தர் மலையா இருக்கும், திருப்பரங்குன்றமாவே இருக்கும். சரி, நீங்க கவலையே பட